கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 11/5/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் நன்மையானது எப்போதும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி நீர் செய்தருளும்படி ஆட்சேபிக்கிறேன்ப்பா. உடைய கிருபை இவரை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் இவரோடு இருக்கட்டும். உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படி ஆட்சேபிக்கிறேன். உடைய அபிஷேகம் இவருடைய வாழ்க்கையில் பழுகி பெருகட்டும். தகப்பனே, நன்மையை கொடுங்கப்பா. யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்ல எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே இவருடைய வாழ்க்கை சகல நன்மையுமே செய்து இவரை ஆசீர்வதிங்க, பெயரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அந்த தகப்பனே, 10/5/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேசத்தில் நன்மையை கொடுங்க, கிருபை கொடுங்க, விடுதலை கொடுங்கப்பா. நல்லாட்சி நீர் தேசத்தில் உறுதி செய்து தரும்படி ஜெபிக்கிறேன். சிறந்த தலைவர்களை எங்களுக்காக நீர் ஏற்படுத்துவீராக. கர்த்தாவே, உம்முடைய கிருபை தேசத்தின் மீது இறங்கட்டும். தீமைகளும் துன்பங்களும் ஒன்றும் அணுகாதபடி வேலி எடுத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.